அதனால் பயப்பட வேண்டாம். பெரிய தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு வராது. பெரிய பிரச்சனையெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் அடியோடு ஒழிய போகுது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கையை மகர ராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. இனி மறுபடியும் பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆனால் பொது பலனை பார்க்கும்போது, இந்த மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்குங்க. மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு. மனசில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும். வேலை இல்லைங்க சார், என்ன பண்ணுறது, நாங்கள் கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிரும். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி 11லேயும் செவ்வாய் இருக்கார் உங்களுக்கு. சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பிஸ்னஸ்லையாக இருந்தால் சரி, வேலையில் இருந்தால் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இல்லை வேலை மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குங்க. செவ்வாய் 11ல் இருக்கார், சூரியனும் உங்களுக்கு 11ல் இருக்கிறனால அதிகாரத்துக்கு உண்டான கிரகம்